எல்டிடி நான் இலங்கைக்கு போனால் எல்டிடி என்னை கொண்டுருவாங்க, சந்திரசாமி எனக்கு வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காரு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நான் சிபிஐ உயரதிகாரி கார்த்திகேயனிடம் சொன்னேன். அதற்கு கார்த்திகேயன் இதை நீ வெளியில் சொல்லக்கூடாது, குறிப்பாக மேஜிஸ்ட்ரேட்டை போய் இதை நீ சொல்லக்கூடாதுன்னு என்னை பயமுறுத்தி சொல்ல வேணான்னு தடுத்தார். அதனால தான் என்னால் அதில் சிபிஐட்ட கோர்ட்லேயே சொல்ல முடியலை அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சுருக்கான். அப்படின்னா சந்திரசாமி தான் இந்த கொலைக்கு காரணம், சிவராசன் அப்படித்தான் சொன்னான் அப்படின்னு சொன்ன விஷயத்தை சிபிஐ ஏன் மறைச்சாங்க, சிபிஐ ஏன் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க? அப்படிங்கும்போது இந்த கொலையை விசாரணை ஆரம்பிக்கும் போதே இது அப்படியே எல்டிடியில் தான் கொண்டு போய் முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு உள்நோக்கத்தோடு சிபிஐ செயல்பட்டு இருக்காங்கன்னு நான் மட்டும் சொல்லலை, ஜெயின் கமிஷனே சிபிஐ மேலே குற்றச்சாட்டு சுமத்தியிருக்காங்க. அப்போ சிபிஐயோட இன்வெஸ்டிகேஷன் ஒரு தலைப்பட்சமான இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறது ரெண்டாவது கருத்து.